இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களை பயன்படுத்த விரும்பினாலும், எங்களை வெளியிட தேவையானாலும், பத்திரிகை தேவையானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 56ஆம் வசனமும். எலியேசர் ரெபெக்காளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். 56. கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு வேத பகுதி. ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பின் பார்க்கும்படியாக தன்னுடைய ஜென்ம தேசத்திற்கு எலியேசரை அனுப்பிவிடுகிற சம்பவம் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாக அவன் வரும்பொழுது கர்த்தருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜெபித்து அவன் அமர்ந்திருக்கிற துறவண்டையில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் ரெபெக்காள் வருவதையும் அவளோடு தண்ணீர் தா என்று கேட்பதையும் அவள் அவனுக்கு கொடுப்பதையும் ஒட்டங்களுக்கு கொடுப்பதையும் அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவனுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு காரியம் என்ன? கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். அதே எலியேசர் பின்பாக ரெபெக்காளை சந்தித்து பேசி அவள் வீட்டுக்கு வந்து, அதே போல் அவருடைய தகப்பனாரையும் சகோதரனையும் சந்தித்து பேசி காரியங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றின பின்பு மீண்டும் அவர் திரும்பி வருவதற்கு ஆயத்தமாகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதவர்கள். நன்றாக கவனிங்கள். முதல் வாசிக்கிறது கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு. ரெண்டாவது சொல்கிறான், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்கிறான். அப்படியானால் இடையில் என்ன சம்பவம் ஏற்பட்டது, என்ன காரியங்கள் நடந்திருக்கிறது? இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரோ இல்லையோ, இந்த திருமண காரியங்கள், இந்த வேலை வாய்ப்பின் காரியங்கள், இப்படியாக நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து இதை வாய்க்க பண்ணுகிறாரோ இல்லையோ என்கிற எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். கர்த்தர் காரியங்களை ஏற்ற வேளையில் நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். காரணம், அவர் சகலவற்றையும் அதிநீதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தோடு வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்த எலியேசரை போல நீங்களும் கூட இருக்கலாம். ஆனால் அதே எலியேசர் பின்னாலே சொல்கிறான், கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். இவ்விதமாய் கர்த்தர் எலியேசருடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணினாரோ அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலும் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படியெல்லாம் என்ன சம்பவம் நடந்திருக்குது என்பதை குறித்து தான் நம்மளை சிந்திக்க போகிறோம். நெகேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைவிடி வர பண்ணுவார் என்று சொல்கிறான். தேவன் ஒருவரே காரியங்களை கைவிடி வர பண்ணுகிறவர். இதே எலியேசரை ஆபிரகாம் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறார்? 24ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அவனுங்க சொல்லி அனுப்புகிறதையும் நாம் அதில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யெகோவாயிரே கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய காரியம் அதே போல கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார் என்றால், அவர் கிரியை செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஜெயத்தை நாம் பிடிப்போம், ஜெயத்தை நாம் நெருங்கிவிட்டோம் என்று சொல்லி தான் அதனுடைய அர்த்தம். வேகமாய் ஒரு 2-3 காரியங்களை, ஒரு 4 காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். என்ன, எப்படி இவனுடைய காரியம் வாய்க்க பண்ணியிருக்கிறது? சந்தேகத்தில் இருந்த எலியேசருக்கு காரியம் வாய்ச்சிருக்குதே எப்படி என்பதைத்தான் வாசிக்க போகிறோம். முதலாவது அந்த 24ஆம் அதிகாரத்தில், அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலிருந்து ஒரு 4 காரியங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் எஜமாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே,
இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அதாவது தான் புறப்படுகிற காரியத்தை, தான் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நான் செய்திருவேன், எனக்கு தெரியும், என்னால் முடியும் என்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாதபடி ஆண்டவருடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரே, இதுவரை நான் சென்றிடாத ஒரு ஊர், பார்த்திராத ஒரு குடும்பம், அவர்களை நான் சந்திக்க போகிறேன். ஆகையினாலே என்னுடைய எஜமானுக்கு நீர் தயவு செய்யும் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை முழுமையாய் ஆண்டவருடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் காரியங்களை கைவிடியோடு பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடினால் நீங்கள் எதை எதிர்பார்க்கீங்களோ, விரும்புகிறீங்களோ, எதை வாஞ்சித்து நிற்கிறீங்களோ அந்த காரியத்தை முதலாவது ஆண்டவருடைய கருத்திலே கொடுங்க. காரணம், நமக்கு அறிந்திருக்கிற ஒரு வசனம் உபாகமம் 1:17, உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் இதை கேட்பேன். நமக்கு அறிந்த ஒரு வசனம் அது இல்லையா? அப்போ அதனால் முதலாவது அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறான். கர்த்தர் தான் இதை செய்யணும் என்பதை சொல்லி, என் எஜமானுக்கு நீர் தயவு செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக என்று சொல்கிறான். என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காரியத்தை நீர் பொறுப்படுத்திக்கொள்ள ஆண்டவரே, வேறு யார் எனக்காய் செயல்படுகிறவர் என்று சொல்லி அவன் கேட்பதை நம்ம அந்த வசனத்தில் வாசிக்க முடியும். நிறைய யோசித்து பாருங்கள். அப்படின்னா நீர் என்னுடைய காரியத்தை மேற்பட்டுக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்வதைத்தான் நம்ம அதில் வாசிக்கிறோம். எரேமியா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிப்போமானால் அதிலே சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். எல்லாம் கவனிங்க, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன், அதாவது உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீராக செய்யணும். எப்படி செய்வீரோ, எந்த விதத்தில் அதை நிறைவேற்றுவரோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். அன்பு நேச பிள்ளைகளே, எலியேசர் எஜமான் சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்ற வருகிறவன், ஆண்டவரே நீர் என் எஜமானுக்கு தயவு செய்யும் என்று சொல்லி அப்படி அவன் அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் வாசிப்போம். 15வது வசனத்தை கவனிங்க. எலியேசர் இப்படி சொல்லி ஜெபிக்கும் முன்னே, எலியேசர் இப்படி சொல்லி ஜெபிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். அவன் சொல்கிறான், நான் தண்ணி கொடுன்னு சொல்லுவேன், எனக்கும் தரணும், என் ஒட்டகத்தும் தரணும், அப்படி சொல்கிறான். சொல்லி முடிக்கும் முன்னே ரெபெக்காள் குடத்தோடு கூட தண்ணி முண்டு கொள்வதற்கு ஊருக்கு வெளியே அவன் இருக்கிற அந்த துறவண்டை வருகிறதை நாம் அங்கே காண்கிறோம். நல்லா யோசித்து பாருங்கள். ரெபெக்காளுடைய குடும்பமும் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பம். அப்படி வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இவளுக்கு உதவி செய்யக்கூடிய, இவளோடு இருந்து உதவி செய்யக்கூடிய தாதிமார் இருக்கிறாங்க. அல்ல பின்னால் நம்ம வாசிக்கிறோம், ரெபெக்காளை எலியேசரோடு அனுப்பும்போது தாதிமாரி சேர்த்து அனுப்புகிறாங்க. அப்போ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, தாதிமார் இருக்கிறாங்க, ஏன் அவங்க தண்ணி எடுக்க போகல? நீ போய் கொட்டு வா சொல்லி அனுப்பலாமே, ஏன் ரெபெக்காள் அங்கே போகணும்? அதுதான் தேவனுடைய நடத்துதல், அதுதான் தேவனுடைய சித்தம், பரலோக தேவனுடைய திட்டம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாம் தேடி போக வேண்டிய சில அனுபவங்களும் இருக்கிறது, ஆண்டவர் நம் பக்கம் அனுப்புகிற அனுபவம் இருக்கிறது. இங்கே ரெபெக்காளை கர்த்தர் எலியேசர் பக்கத்துக்கு கொண்டு வருகிறார். அதை தான் நம்மள பார்க்குறோம். தண்ணீர் எடுப்பதற்கு வீட்டில் வேலைக்காரங்க இல்லாமல் இல்லை, அவ்வளோ வேலையாட்கள் இருக்கும்போது இவள் வர வேண்டிய அவசியம் என்ன என்று சிந்திப்போமானால் அது தேவனுடைய ஒரு திட்டம். அவளிடத்தில் பேசவும், அவள் எலியேசரோடு பேசவும், குடும்பத்தின் காரியங்கள் பகிர்ந்து கொள்ளவும், இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஒழுங்கும் கருவமாக நடக்கிற அனுபவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கும்போது ரெபெக்காள் அங்கே வருகிறாள் என்று சொன்னால் தேவனுடைய நடத்துதல், தேவனே அவளை அழைத்து கொண்டு வருகிறார் என்பதுதான் அதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை அனுபவமாக அது இருக்கிறது. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது அதற்கு நாம் அடையாளங்களை எதிர்பார்க்க முடியாது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள்,
ஆனால் நீங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அதே போல் பின்னால் நம்ம வாசிக்கிறோம், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பிட்டு. அது எப்படி நடந்தது, எப்படி இது வந்தது, அந்த கேள்வியே நமக்கு வேண்டாம். தேவன் நம்முடைய காரியத்தை பொறுப்பெடுக்கும் போது, தேவனுடைய கரத்தில் நம்முடைய காரியத்தை அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய மூல அறிவுக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை தான் வாசிக்கிறோம். ரெபேக்காள் அங்கே குடத்தோடு கூட வருகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ரூத் புஸ்தகத்தில் கூட 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மாமியார்கிட்ட சொல்லிட்டு கதிர்வூருக்கு போகிறா. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட வயல் நிலம் போவாசுடையதாக இருந்தது. எழுத்தில் இருக்கிறது தற்செயல். ஆனால் நான் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன, அது தேவனுடைய செயல். அந்த ஆரம்பம் தான் அதே வயலுடைய எஜமானுக்கு மனைவியாக மாறக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை அதன் மூலமாய் கிடைப்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய ஒரு பரலோக திட்டம், தேவனுடைய ரகசியம். அது நம்முடைய மூல அறிவுக்கு தெரியாத ஒரு காரியம். காரணம், கர்த்தரே அந்த காரியத்தை செய்கிறார். அதுதான் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 44வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதியுடைய ஆலோசனையை நிறைவேற்றுவேன். ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி ஸ்தானாபதியுடைய ஆலோசனையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிய முடிகிறது. இனி 3வது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமானால் 31வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன். இந்த எலியேசரும் இந்த லாபானை இதுவரைக்கும் சந்தித்ததே இல்லை. இப்போ தான் சந்திக்கிறாங்க. முதல் வந்தவுடனே அவன் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். அவன் சொல்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன். அது மாத்திரம் இல்லை, உமக்கு வீடும் உம்முடைய ஒட்டங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். எப்படி இவ்வளோ காரியம் நடந்திருக்குது, எப்படி இந்த காரியம் சாத்தியமாகுது என்று சொல்லி பார்ப்போமானால் 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரெபேக்காள் போய் நடந்த காரியத்தெல்லாம் சொல்லுகிறார். நடந்த காரியத்தெல்லாம் சொன்ன உடனே அந்த துறவண்டையை ஓடி வருகிறான் லாபான் என்பதை 29ல் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய சகோதரி ரெபேக்காள் தரித்திருந்த போட்டிருந்த கம்மல், அதே போல் காப்பு, இதெல்லாத்தையும் பார்க்குறான். அது மட்டும் இல்லை, அவள் சொன்ன வார்த்தையை, அவள் என்னென்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி சொன்ன வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில், பார்த்த மாத்திரத்தில், கேட்ட மாத்திரத்தில், பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை பார்க்குறான், அவள் பேசுகிற வார்த்தையை கேட்குறான். உடனடியாக வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லி நீர் வெளியே நிற்பானே என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வார்த்தைகள் அப்படியே கோர்வையாக இணங்குதலை உண்டாக்குகிற ஒரு வார்த்தையாக, இருவருக்குள்ளும் ஒரு இசைவை உண்டாக்குகிற ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தைகள் வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 4வது ஒரு அனுபவத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா 51வது வசனத்தை பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை கவனிங்க, இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உன் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி ஆகும்படி அவளை அழைத்து கொண்டு போம். கர்த்தர் உன் சொன்னபடியே, பார்த்தீங்களா, கர்த்தர் சொன்னபடியே ரெபேக்காளை உன்னுடைய எஜமானுக்கு மனைவி அழைத்து கொண்டு போம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அப்படியானால் அந்த காரியம் எவ்வளவு ஒழுங்குக்கிரமமாக நிறைவேற்றப்படுகிறது என்பதை அதில் யோசித்து பாருங்கள். அதனால தான் அந்த 50ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இவ்வளோ காரியங்களை சொல்கிறான். நீங்கள் பின்னால் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், எலியேசர் 35வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 48வது வசனம் வரைக்கும் பேசிக்கொண்டே வருகிறான். கடைசியில் சொல்கிறான், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அதை எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானா அதை சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள், நான் வேறொரு இடத்துக்கு புறப்பட்டு போவேன் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லி முழு சம்மதத்தையும் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை, எவ்விதமாக எலியேசர் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தரிடத்தில் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் மோகமுப்பர் விழுந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். இதே போல இந்த ரெபேக்காள் குடும்பமும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, கர்த்தருடைய காரியத்தை முன்வைத்தே அவர்களும் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களால் வர்றதுனால தான் கர்த்தர் காரியத்தை ஜெயமாக மாற்றி கொடுக்கிறார். அவர்களும் மனப்பூர்வமாய் சந்தோஷத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதில் பார்க்குறோம். அதுக்கு பிறகு தான்
அவர்கள் சாப்பிடுகிறதையும் அந்த இரவில் அங்கே தங்குகிறதையும் நாம் அதில் பார்க்கிறோம். முடிந்த உடனே அவன் புறப்பட ஆரம்பிக்கிறான். அதே தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, பெண் எங்கள் வீட்டிலே ஒரு 10 நாள் இருக்கட்டும். இல்லை, கர்த்தர் பிரயாணித்து வாய்க்கு பண்ணியிருக்கிற நீங்கள் தடை பண்ணாதிருங்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வாய்க்கு பண்ணினாரோ இல்லையோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, பெற்றுக்கொள்ளுமோ இல்லையோ என்று சொல்லி எது ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் இருந்தீர்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்களுடைய காரியம் இருக்கிறதா? கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். எலிசோடைய காரியத்தில், ஈசாக்குடைய வாழ்க்கையின் காரியத்தில் காரியங்களை ஆசீர்வாதம் நடத்தின கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் நன்மையானது தருகிற தேவன். அவர் உங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமந்து மாமேன்னு இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறிய மட்டும் பொறுமையாக இருந்த, மௌனமாக இருந்த எலியாசுடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணின தேவன் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ கர்த்தர் காரியங்களை கைவிடுவர் பண்ணுவீராக, வாய்க்க பண்ணுவீராக, நன்மை உண்டாக செய்வீராக. நீர் அப்படி செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.